முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் உள்ள கோபுரங்களின் தனி சிறப்புகள் என்ன என்பது பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருகப்பெருமான் அப்படின்னதுமே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது இந்த ஆறுபடை வீடுகள் தான். ஆறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள இந்த கோபுரத்தின் தனி சிறப்புகள் என்ன என்பது பத்தி முதல்ல பார்க்கலாம். ராஜகோபுரம் 150 அடி உயரம் கொண்டது, 7 நிலைகளை கொண்டது. இந்த 7 நிலைகள் மனிதனின் ஐம்பொறிகள், மனம் மற்றும் புத்தி ஆகிய 7 குறிகளை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது. கோபுரத்தின் நடுப்பகுதியில் விநாயகர் கீழ் திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். இந்த கோபுரங்கள் முழுவதிலும் முருகப்பெருமானின் கந்த புராணம் மற்றும் தெய்வானையின் திருமண கோலம் சுதை சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தின் உட்பகுதியில் உள்ள தூண்களில் ஒரே உடலில் 3 தலைகளை கொண்ட முத்தலை நந்தி சிலையும் இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ளது. இரண்டாவது படைவீடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டது, சுமார் 137 அடி உயரம் அமைந்துள்ளது. கோவிலின் நுழைவாயில் மற்றும் ராஜகோபுரம் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. ஆனால் மூலவர் சன்னதி கிழக்கு முகமாக அமைந்திருக்கும். ராஜகோபுரத்தின் மீது ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய மணி ஒன்று இருக்கிறது. திருச்செந்தூர் ராஜகோபுரம் வெண்மை நிறமாக இருப்பதற்கு காரணம் அங்குள்ள கடலில் உள்ள உப்பு காற்றே. ராஜகோபுரத்தின் மீது இருக்கும் சுண்ணாம்பு கடல் காற்றின் உப்பை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி உடையது. அது மட்டுமல்லாமல் கடலில் வரும் பக்தர்களுக்கும் வணிகர்களுக்கும் அடையாள சின்னமாகவும் இந்த ராஜகோபுரம் விளங்குகிறது. மூன்றாவது படைவீடு பழனி. பழனியின் ராஜகோபுரம் 5 நிலைகளையும் 120 அடி உயரமும் கொண்டது. அது மட்டுமல்லாமல் இங்கு தங்க விமானமும் சிறப்பாக காட்சி தரக்கூடியதாக அமைந்திருக்கும். நான்காவது சுவாமிமலை 80 அடி உயரமும் 5 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் அமைந்துள்ளது. இந்த கோபுரம் தெற்கு திசையை நோக்கி அமைந்திருக்கும். முருகப்பெருமானின் பல்வேறு அவதாரங்கள் இந்த சிற்பங்களில் இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஓம் என்ற உபதேசம் உரைத்த சிற்பங்கள் இந்த கோபுரத்தின் மீது அமைய பெற்றிருக்கும். முருகப்பெருமானின் 5ஆம் படைவீடான திருத்தணிகை ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டது, சுமார் 122 அடி உயரம் கொண்டது. உள்கோபுரம் சுமார் 5 நிலைகளை கொண்டும் காட்சியளிக்கிறது. வள்ளி மற்றும் தெய்வானையின் திருமண நிகழ்வுகள் சுதை சிற்பங்களாக ராஜகோபுரத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் படைவீடு பழமுதிர்ச்சோலை மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு ராஜகோபுரம் 3 நிலைகளுடனும் 40 - 50 அடி உயரத்துடனும் இந்த ராஜகோபுரம் காட்சி தருகிறது. இந்த காணொலியில 6 படை வீட்டில் உள்ள ராஜகோபுரங்களின் சிறப்புகள் என்ன என்பது பத்தி பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இது போன்று வேறொரு தகவலுடன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.